அந்த சம்பவத்தை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா விஜய்க்கு வேறு வழி இல்லை. தன்னை காத்துக்கணும், தற்பாதுகாத்துக்கணும், தன் கட்சியை தற்பாதுகாத்துக்கணும் அப்படின்னா விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்றைக்கி பல பத்திரிகைகளில் சொன்னாங்க. அது உண்மையும் கூட. இதே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன்லாம் இது மாதிரி எந்த ப்ரெஷருமே இல்லை, பொசுக்குன்னு போயிட்டார், டிஎம்கே பக்கம் போயிட்டார்ல. அதே மாதிரி இன்றைக்கி டிஎம்கே வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணால் அவர் எங்கே போவார்? பிஜேபி பக்கம் போகிறது அதிக வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு நிலையில் தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த போலி பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு. விஜய் நீ என்ன நடந்தாலும் சரி, நான் தனியாக தான் நிற்பேன், இந்த மக்களுக்காக தான் நிற்பேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லணும். தன்னுடைய கொள்கை எதிரி, தன்னுடைய அரசியல் எதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாரு. அதுலேருந்து அவர் மாறுவதற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை. அது நாங்கள் முன்னாடியே கணிச்சு தான் எங்கள் தாத்தா டீமும் முன்னாடியே பலகாலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஐ மீன் இந்த கரு சேமன் நடந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் விஜய் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. அவர் தனிச்சு தான் நிற்பார். தான் யாருக்காக வந்திருக்கிறேன், இந்த அரசியலை நோக்கி நான் எதற்கு வந்தேன்? மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன். எனக்கு நல்லது செஞ்ச, என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு வந்திருக்கிறாரு. அவ்வளோ பெரிய சினிமா துறையை விட்டுட்டு வந்து நான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சி, இந்த என்டிஏங்கிற கூட்டணி மத அடிப்படையிலான மத பிளவாத கூட்டணி தான் இருக்குது. அதில் போய் விஜய் வருவார் அப்படிங்கிறது, அதுக்கு உள்ளே போவார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது கிடையாது.